வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்று ஒரு தகவல் பதிவில் இன்றைக்கான பதிவில் நாம் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மன ஆடியோஸ். நாம் இன்றைக்கான பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்பீக்கர்ஸுகளில் சீரியஸ் அண்ட் பேரலல் இந்த மாதிரி கனெக்ஷன் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே உள்ள வீடியோவாக தான் இருக்கும். ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லி முடிச்சிடறேன். நிறையா டெக்னீஷியன்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு இதை பற்றின முழு டீட்டெயில் தெரியும். புதுசாக வரக்கூடிய பிகினர்ஸுக்கு தெரியாது. அதனால் இதை பற்றி ஒரு சின்ன ஒரு வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி பதிவிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நாம் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிய வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்குள்ளே தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோவுக்குள்ளே வந்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜிப்பு கம்பெனியோட 8 ohms ஸ்பீக்கர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கரு. எந்த ஒரு ஸ்பீக்கர்ஸாக இருந்தாலும் சரி, ஊஃபர்ஸாக இருந்தாலும் சரி, இதில் நம்ம பேரலாக சீரியஸாக எப்படி கனெக்ஷன் கொடுத்து ஓம்ஸை செக் பண்ணுறது அப்படிங்கிறத குறித்து விரிவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் உதாரணத்துக்கு ஸ்பீக்கர்ஸோட ஓம்ஸை செக் பண்ணுறதா இருந்தால் பஸ்ஸர் மோடில் வச்சுக்கோங்க. பஸ்ஸர் மோடில் வச்சுட்டு ஸ்பீக்கரோட மைனஸ் ப்ரோப்புக்கு மைனஸ் ப்ரோப்பும் ப்ளஸ் ப்ரோப்புக்கு ப்ளஸ் ப்ரோப்பும் வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஓம்ஸோட மோடில் மல்டிமீட்டரை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பஸ்ஸர் மோடில். இப்போ இந்த ஸ்பீக்கரில் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் இதிலையே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ப்ளஸுக்கு ப்ளஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். கொஞ்சம் பக்கத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடம் ப்ளஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த இடத்துல மைனஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மைனஸாகவும் இது ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. ஒரு ஸ்பீக்கர்ஸாக இருந்தால் ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லி ஒன்று உண்டு. எலக்ட்ரானிக்ஸில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு சொல்லி உண்டு. இப்போ உங்களுக்கு பக்கத்தில் காமிச்சாச்சு. இப்போ இந்த 2 ஸ்பீக்கர்ஸையுமே நாம் சீரியஸாகவும் பேரலாகவும் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்பீக்கரில் உள்ள ஓம்ஸ் என்னன்னு சொல்லி அளந்து பார்க்கலாம். இப்போ நான் பஸ்ஸர் மோடில் தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். மைனஸுக்கு மைனஸ் ப்ரோப் வச்சுக்கிறேன், ப்ளஸுக்கு ப்ளஸ் ப்ரோப் வைக்கிறேன். 7.9 இல்லை 8 ohms காமிக்குது. இது இங்கே பார்த்தோம்னா 8 ohmsன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கரு. இப்போ நாம் இந்த ஸ்பீக்கர்ஸோட ஓம்ஸை செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தோம்னா 8 ohmsன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஜிப்பு கம்பெனியோட மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கரு. நீங்கள் எந்த ஒரு ஸ்பீக்கர்ஸை அளவீடு செய்யனாலும் செஞ்சுக்கலாம். அதோட ஓம்ஸு வாட்ஸ் நம்ம அது வேறு மாதிரி கால்குலேஷன் பண்ணணும். இப்போ நம்ம மைனஸ் ப்ரோப்புக்கு மைனஸ் ப்ரோப்பும் ப்ளஸ் ப்ரோப்புக்கு ப்ளஸ் ப்ரோப்பையும் வைப்போம். மல்டிமீட்டரில் 7.7 ohms காமிக்குது, 7.6 ohms காமிக்குது. ஒரு பாயிண்ட்டு முன்ன பின்ன வருது. இப்போ இந்த ஸ்பீக்கர்ஸ்லையும் பார்க்கலாம். இப்போ இதுலேயும் 7.6 இல்லை 7.7 காமிக்குது. கரெக்டான அக்யூரேட்டான ஓம்ஸ் நம்ம மீட்ரு கூட சில நேரம் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் முன்ன பின்ன காமிக்கலாம். 2 ஸ்பீக்கர்ஸுமே மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர்னு இதை சொல்லுவாங்க. 2 ஸ்பீக்கருமே 8 ohms ஸ்பீக்கர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ 2லையுமே நாம் ஒரு வயரை நம்ம சால்டர் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ நம்ம பேரலாக நம்ம எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் உள்ள இந்த ஸ்பீக்கரில் உள்ள மைனஸும் இந்த ஸ்பீக்கரில் உள்ள மைனஸும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறோம். மைனஸுக்கு ஒயிட் கலர் ஒயர் தான் இங்கேயே சால்டர் பண்ணியிருக்கிறேன்.
இதுலேயும் மைனஸுக்கு ஒயிட் கலர் ஒயர் தான் சால்டர் பண்ணியிருக்கிறேன். இது ரெண்டையுமே வந்து நாம் வந்து ஒன்றா முறுக்கிக்கலாம். ப்ளஸுக்கு வந்து 2 ப்ளஸ்ஸையும் ஒன்றா முறுக்கிக்கலாம். இப்போ வந்து நாம் வந்து மல்டிமீட்டரில் ஓம்ஸ் அளந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். .8 ஓம்ஸ் காமிக்குது. இப்போ கொஞ்சம் பக்கத்தில் காமிக்கிறேன், நல்லா பாருங்கள். 3.8 ஓம்ஸ் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து அளவீடு தெரியுது. 4 ஓம்ஸ் கணக்குன்னு வச்சுக்குவோம். 4 ஓம்ஸ் ஆகுது. இதுதான் வந்து பேரலல் கனெக்ஷனுங்கிறது. இப்படியே வந்து நீங்கள் ரெண்டுமே வந்து இது ஒரு 4 ஓம்ஸு இது ஒரு 4 ஓம்ஸு ஸ்பீக்கராக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி பேரலாக கனெக்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் 2 ஓம்ஸாக காமிக்கும். இப்படி தான் வந்து பேரலல் பண்ணுறது. சீரியஸ்ன்னு சொன்னால் எப்படி பண்ணணும்னு சொல்லி இப்போ உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். சீரியஸ்ன்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஸ்பீக்கரோட ப்ளஸ்ஸையும் இந்த ஸ்பீக்கரோட மைனஸையும் ஒன்று சேர்த்துக்கிறணும். இது ரெண்டையும் நாம் வந்து இன்புட்டாக எடுத்துக்கிறணும். இந்த ஸ்பீக்கரோட ப்ளஸ்ஸும் இந்த ஸ்பீக்கரோட மைனஸும் வந்து நம்ம இன்புட்டாக எடுத்துக்கிறணும். அதுதான் வந்து சீரியஸ். இப்போ சீரியஸ் கனெக்ஷன் வந்து எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்பீக்கரோட ப்ளஸ் வந்து இங்கே இருக்குது. இதுதான் வந்து இந்த ஸ்பீக்கரோட ப்ளஸ்ஸு. இந்த ஸ்பீக்கரோட மைனஸ் ஒயரை எடுத்துக்குவோம். இந்த ஸ்பீக்கரோட மைனஸ் ஒயரு இங்கே இருக்குது. இந்த ப்ளஸ்ஸையும் இந்த மைனஸையும் ஒன்று சேர்த்துக்கிறணும். இப்போ நாம் வந்து இந்த ஸ்பீக்கரோட ப்ளஸ்ஸையும் இந்த ஸ்பீக்கரோட மைனஸையும் ஒன்று சேர்த்தாச்சு. இப்போ வந்து நாம் வந்து ஓம்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நாம் வந்து மல்டிமீட்டரில் எடுத்துக்கிடுவோம். மல்டிமீட்டரை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இப்போ மைனஸில் மைனஸ் ப்ரோப் வச்சுக்கோங்க, ப்ளஸில் ப்ளஸ் ப்ரோப் வச்சுக்கோங்க. 15.8 ஓம்ஸ் வந்து இப்போ 15.8 இப்போ இந்த 16 வரைக்கும் காமிக்குது. 8 + 8 16. இதுதான் வந்து சீரியஸ் கனெக்ஷன். இப்போ பேரலல்னா என்ன, சீரியஸ் கனெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி தான் வந்து நாம் வந்து ஸ்பீக்கர் கனெக்ஷன் வந்து கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ நாம் கொடுத்துருக்கிறது வந்து சீரியஸ் கனெக்ஷன். முதல்ல காமிச்சது பேரலல் கனெக்ஷன். நம்ம வந்து 2 ஸ்பீக்கரையும் நாம் வந்து மைனஸுக்கு மைனஸும் ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸும் ஒன்றா முறுக்கி கொடுக்கும்போது வந்து 4 ஓம்ஸ் ஆகும். இதே இது 4 ஓம்ஸ் ஸ்பீக்கர் நீங்கள் ரெண்டும் பயன்படுத்தினீங்கன்னா 2 ஓம்ஸ் ஆயிரும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பேரலல் கனெக்ஷன் அண்ட் சீரியஸ் கனெக்ஷன் வந்து கொடுக்கறது. நாம் இதை பற்றி ஒரு சின்ன வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு பதிவிடணும்னு சொல்லி தோணுச்சு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பதிவிடுறேன். தெரியாத பிகினர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. பேரலல்னா இப்படி தான் கொடுக்கணும், சீரியஸ்னால் இப்படி தான் கொடுக்கணும். சரி, 4 ஓம்ஸுக்கும் 8 ஓம்ஸுக்கும் 2 ஓம்ஸுக்கும் நம்ம ஆடியோவில் டிஃபரன்ஸ் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். 4 ஓம்ஸில் கேட்கும்போது பாடல்கள் வந்து ஒரு மாதிரி பாடும். 2 ஓம்ஸில் கேட்கும்போது ரொம்ப கிளாரிட்டியாக பாடும். 8 ஓம்ஸில் கேட்கும்போது கொஞ்சம் லோவாக இருக்குது மாதிரி தெரியும். ஓம்ஸ் வந்து அதிகமாக வந்து அதிக வாட்டேஜ் உள்ள பவர் ஆம்பிளிஃபையர் வந்து நாம் பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு LA4440 ஐசி பயன்படுத்தப்பட்ட ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு 16 ஓம்ஸ் ஸ்பீக்கரை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் அந்தளவு ஒன்றும் உங்களுக்கு வால்யூமும் அதிக அளவு இருக்காது, உங்களுக்கு அந்தளவு கிளாரிட்டியும் கிடைக்காது. லோ வாட்டேஜ் உள்ள ஆம்பிளிஃபையர்களுக்கு வந்து ஓம்ஸ் கம்மியான ஸ்பீக்கர்ஸுக்கு வந்து பயன்படுத்தணும். அதிக வாட்டேஜ் உள்ள ஆம்பிளிஃபையர்களுக்கு வந்து 8 ஓம்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். 16 ஓம்ஸு 32 ஓம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்து நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால் லோ வாட்டேஜில் உள்ள ஆம்பிளிஃபையர்களுக்கு வந்து அந்தளவு நீங்கள் ஆடியோ ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. அதனால் எந்த பவர் ஆம்பிளிஃபையர் வந்து நாம் பயன்படுத்துகிறோம் அதுக்கு எந்த மாதிரியான ஓம்ஸ் வந்து நாம் பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு ஒரு 5200 பயன்படுத்தப்பட்ட ஆம்பிளிஃபையர் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேக்சிமம் வந்து 8 ஓம்ஸ் வரைக்கும் ஸ்பீக்கர் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். 4 ஓம்ஸ்லேருந்து 8 ஓம்ஸ் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். 4 ஓம்ஸில் நீங்கள் கொடுத்து பாட்டு கேட்குறதுக்கும் 8 ஓம்ஸில் கொடுத்து நீங்கள் பாட்டு கேட்குறதுக்கும் வித்தியாசம் வரும்.
அது வந்து நீங்கள் லைவாக கனெக்ஷன் கொடுத்து கேட்கும்போது தான் வித்தியாசம் தெரியும். சரி, லோ ஓம்ஸில் கொடுத்தா, அதாவது லோ ஓம்ஸில் 2 ஓம்ஸில் கொடுத்தா ரொம்ப கிளாரிட்டியாக சாங் வந்து பாடும். ஆனால் வந்து பவர் ஆம்பிளிஃபையர் வந்து ஹீட் ஓவர் ஆகும். ஹீட் ஓவர் ஆகும்போது வந்து இது இந்த பவர் ஆம்ப் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா ஹீட்ஸிங் போட்டு, அதிக ஹீட்ஸிங் போட்டு அதோட ஹீட்டை வந்து நாம் வந்து ரெடியூஸ் பண்ணணும். அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து பவர் ஆம்பிளிஃபையருக்கு தகுந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் வந்து பயன்படுத்தாமல் நாம் 2 ஓம்ஸ் ஸ்பீக்கரை பயன்படுத்தினோம்னா ஹீட்டிங் இஷ்யூ வரும். 4 ஓம்ஸை பயன்படுத்தினேன்னு சொன்னால் அதை விட ஒரு மீடியம் ரேஞ்ச் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும். 8 ஓம்ஸ் ஸ்பீக்கர் பயன்படுத்தினீங்கன்னா இந்த பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு வந்து அதிக ஹீட் ஆகாது. 8 ஓம்ஸ் ஸ்பீக்கர் பயன்படுத்தும் போது வந்து வாட்டேஜ் வந்து கம்மியாக எடுக்கும். 4 ஓம்ஸ் ஸ்பீக்கர் பயன்படுத்தும் போது ஒரு மினிமமான வாட்டேஜ், நார்மலான வாட்டேஜ் எடுக்கும். 2 ஓம்ஸ் ஸ்பீக்கர் பயன்படுத்தும் போது வந்து அதிக வாட்டேஜ் எடுக்கும்போது தான் வந்து ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் ஹீட் ஆகும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஓம்ஸை கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து இதோட ஹீட் வந்து அதிகமாகும். அதிக ஓம்ஸ் உள்ள ஸ்பீக்கர்ஸ் பயன்படுத்தணும்னு சொன்னால் ஹீட்டிங் இஷ்யூ குறையும். மேக்ஸிமம் வந்து 8 ஓம்ஸ் ஸ்பீக்கர் வரைக்கும் நாம் வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரியான பவர் ஆம்பிளிஃபையர்களுக்கு. அதனால தான் வந்து 8 ஓம்ஸும் 4 ஓம்ஸும் ரெஃபர் பண்ணுறோம். இப்போ நம்ம 8 ஓம்ஸ் ஸ்பீக்கர் நம்ம பயன்படுத்தும் போது வந்து இதோட லைஃப் வந்து அதிகமாகும். ஏன்னா அதிக அளவு இந்த பவர் ஆம்பிளிஃபையர் ஹீட் ஆகாது. இதில் உள்ள டிரான்சிஸ்டரும் அந்தளவு ஹீட் ஆகாததுனால இதோட லைஃப் அதிகமாகும். 4 ஓம்ஸ் பயன்படுத்தும் போது நார்மலான ஒரு லைஃப் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். இது வந்து STK 4141 ஐசி. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் STK 4191 ஐசி. இப்போ இந்த 2 ஐசிக்கு நாம் எந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் பயன்படுத்தலாம், அதாவது நாம் வந்து ஸ்டீரியோவாக பாட்டு கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் எந்த மாதிரி ஸ்பீக்கர் பயன்படுத்தலாம்னு சொன்னால் மேக்ஸிமம் 4 ஓம்ஸ் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் 8 ஓம்ஸ் பயன்படுத்திக்கலாம். அப்போ எத்தனை இன்ச்சு ஸ்பீக்கர் வந்து பயன்படுத்தலாம்னு சொன்னால் 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 8 இன்ச்சு வரைக்கும் இந்த 4141 ஐசிக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். 10 இன்ச்சு ஸ்பீக்கர் வந்து பயன்படுத்தக்கூடாது. STK ஐசியில் உள்ள வாட்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக விளக்கமாக ஒரு வீடியோ பதிவிட்டிருப்பேன். நீங்கள் பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஒரு 4141 ஐசியில் எத்தனை வாட்ஸ் அவுட்புட் வரும், 4191 ஐசியில் எத்தனை வாட்ஸ் அவுட்புட் வரும், 4231 ஐசியில் எத்தனை வாட்ஸ் அவுட்புட் வரும்னு சொல்லி STK ஐசியோட ஃபுல் டீட்டெயிலுமே வந்து அந்த வீடியோவில் இருக்கும். தேவைப்படுறவங்க அந்த வீடியோவை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அதை விட கொஞ்சம் வாட்ஸ் கூடின ஐசி தான் STK 4191. இந்த ஐசிக்கு வந்து 10 இன்ச்சு சப்வூஃபர் பயன்படுத்திக்கலாம், 12 இன்ச்சு சப்வூஃபரும் பயன்படுத்திக்கலாம். இந்த ஐசிக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 24 வோல்ட்டு நாம் வந்து இதுக்கு வந்து பவர் சப்ளை பயன்படுத்தணும். இந்த 4141 ஐசிக்கு வந்து 20 வோல்ட்டு, அதாவது 20/020 டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தி நாம் வந்து இந்த ஐசியை யூஸ் பண்ணோம்னா இந்த ஐசியோட லைஃப் வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து கண்டிப்பாக 24 வோல்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பயன்படுத்தணும். அப்போ தான் அதோட பெர்ஃபார்மன்ஸ் கிளியரன்ஸாக இருக்கும். ஒரு 5.1 ஆம்பிளிஃபையருக்கு வந்து 4141 ஐசியை 3 ஐசி பயன்படுத்துகிறீங்கன்னு சொன்னால், சப்வூஃபருக்கு 4191 பயன்படுத்துகிறீங்கன்னு சொன்னால் 24/024 ஒரு 8 ஆம்பியர் போட்டு பயன்படுத்தி இந்த 4141 ஐசி வந்து 3 இணைச்சிக்கலாம். சப்வூஃபருக்கு இது ஒன்று ஆட் பண்ணணும்னு சொன்னால் இந்த 4141 ஐசி வந்து கம்ப்ளைண்ட் ஆகாது. தனிப்பட்ட முறையில் நீங்கள் 24 வோல்ட்டு 8 ஆம்பியர் கொடுத்து யூஸ் பண்ணேன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நாளில் கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நமக்கு வந்து ஒரிஜினலாக STK ஐசி வந்து எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து சைனா மேக் தான் வருது. எல்லாமே டூப்ளிகேட் ஐசி தான் நாம் வந்து இன்றைக்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரிஜினல் ஐசியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 24 வோல்ட்டு இந்த ஐசிக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் தாங்கும். இது லோக்கல் ஐசியாக இருக்கிறதுனால வோல்ட்டு கம்மியாக கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4141 ஐசிக்கு வந்து 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 8 இன்ச்சு ஸ்பீக்கர் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். ஸ்பீக்கர்ஸு அண்ட் ஊப்பர்ஸு எதுனாலும்
நீங்கள் வந்து ஸ்டீரியோவாக ஆம்பிளிஃபையராக பாட வச்சு, அதாவது பாட்டாக கேட்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்பீக்கர்ஸ் ஊப்பர்ஸ் பயன்படுத்திக்கலாம். இந்த STK 4191க்கு வந்து மேக்ஸிமம் 8 இன்ச்சு ஸ்பீக்கர் பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். 6 இன்ச்சியும் பயன்படுத்திக்கலாம். 10 இன்ச்சு வரைக்கும் இந்த 4191 ஐசிக்கு வந்து நம்ம வந்து ஸ்பீக்கர்ஸை வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போது சப்வூஃபருக்கு நம்ம பயன்படுத்துகிறதா இருந்தால் STK 4141 ஐசிக்கு வந்து 8 இன்ச்சு சப்வூஃபர் வந்து பயன்படுத்திக்கலாம். மேக்ஸிமம் STK ஐசினாலே டைனிட்டி சப்வூஃபர் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ STK 4191 ஐசிக்கு வந்து சப்வூஃபர் வந்து 10 இன்ச்சு இல்லை 12 இன்ச்சு வரைக்கும் நம்ம பயன்படுத்தினோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த 4191 ஐசிக்கு வந்து இதுதான் பயன்படுத்தணும். ஐசிக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து சப்வூஃபரும் ஸ்பீக்கரும் பயன்படுத்தணும். இதுக்கு 8 இன்ச்சு சப்வூஃபர் பயன்படுத்திக்கலாம். இதுக்கு வந்து 10 இன்ச்சு 12 இன்ச்சு சப்வூஃபர் பயன்படுத்திக்கலாம். இப்படி பயன்படுத்தணும்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து பயன்படுத்தணும்னு சொன்னால் நல்லா இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லோ வாட்ஸ் உள்ள ஐசி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, ஒரு CD 6283 ஐசி பயன்படுத்தினீங்கன்னா ஒரு 4 இன்ச்சு ஸ்பீக்கரு, ஒரு 20 வாட்ஸ் ஸ்பீக்கர் கூட போதும். LA 4440 பயன்படுத்துகிறீங்கன்னு சொன்னால் ஒரு 6 இன்ச்சில் 20 வாட்ஸு 40 வாட்ஸு ஸ்பீக்கர் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். இப்படி ஒவ்வொரு ஐசிக்கு தகுந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸும் வாட்ஸு ஓம்ஸு இதெல்லாம் செலக்ட் பண்ணணும். முடிஞ்ச வரை 4 ohms 8 ohms வரை யூஸ் பண்ணிக்கலாம். சப்வூஃபராக இருந்தாலும் 4 ohms 8 ohms வரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 ஐசிக்குமே வந்து 4 ohms நீங்கள் சப்வூஃபர் வந்து பயன்படுத்தினீங்கன்னா கொஞ்சம் டெப்த் வந்து நல்லாயிருக்கும். 8 ohms சப்வூஃபர் பயன்படுத்தினீங்கன்னா கொஞ்சம் டெப்த் குறையும். பெரிய அளவில் ஒன்றும் உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியாது, கொஞ்சம் தான் குறையும். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு போதும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. என்றும் அன்புடன் நான் உங்கள் மனோ ஆடியோஸ். நன்றி. வாழ்க வளமுடன்.